ஸ்ரீ ஜோதிடபீடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கோவை பண்டிட் விஜய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஜோசியர்கள்லாம் அவருக்கு நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறதுனால தான் அவர் முதல்வர் ஆயிட்டாரு அப்படின்னு அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க. பட் அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி யாருமே அவருக்கு இந்த மாதிரி முதல்வரகம் இருக்கா அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உண்மையாலுமே அவருக்கு இந்த நீச்சபங்க ராஜயோகம் இருந்துச்சா சார்? நீச்சபங்க ராஜயோகங்கிறது அவருடைய ஜாதகம் மேகசினில் போடுறாங்க. இப்போ எனக்கு தான் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிட முடியுமா? தமிழ்நாடு எனக்கு புதன் நீசம், அவர் வீடு கொடுத்த குரு ஆட்சி, சரியா? இதுக்கு பேர் நீச்சபங்க ராஜயோகம், ஓகேவா? அந்த நீச்சபங்க ராஜயோகம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். பொதுவாக அவருடைய ஜாதகம் என்ன பொறுத்தவரை மேகசினில் போடுறது தவறு. அவர் ஜாதகம் தப்பு, மேகசினில் போட்ட ஜாதகம் தப்பு. இது வரைக்கும் யாரும் அதை சொல்லலை. மேகசினில் போடுறது கடகலக்கணம். உயர்திரு தமிழக முதலமைச்சர் ஐயா திரு ஜோசப் விஜய் ஐயா, மாண்புமிகு ஜோசப் விஜய் ஐயாவுடைய ஜாதகம் மேகசினில் போடுறது தப்பு. என்னை பொறுத்தவரை நான் ஆய்வு பண்ண வரைக்கும், நான் பேரியல் ஜோதிடர், ஆய்வு பண்ண வரைக்கும் தப்பு. ஏன் தப்புனா, எல்லோரும் கடகலக்கணம் கடகராசின்னு போடுறாங்க, பூச நட்சத்திரமும் போடுறாங்க. சந்திரன் அன்னைக்கு இங்கே பூச நட்சத்திரத்தில் தான் இருக்கார், செவ்வாய் கூட தான் இருக்கார். செவ்வாய் நீச்சம், சந்திரன் அங்கே ஆட்சி. செவ்வாய் நீச்சம், சந்திரன் அங்கே ஆட்சி. இது நீசபங்க ராஜயோகம், ஓகே. ஆனால் அவர் கடகலக்கணம் அல்ல. என்னை பொறுத்தவரை அவர் மிதுன லக்கணமாக இருக்க வேண்டும். ஏன்னா கடகலக்கணம்னு போட்டிங்கன்னா 2 கூடிய சூரியன் 12ல், 2 கூடிய சூரியன் 12ல். சூரியன் மறைந்த நபர் எப்படி தமிழகத்துக்கு முதலமைச்சராக முடியும்? சூரியன் தான் வெளிச்ச கிரகம், சூரியன் தான் வெளிச்ச கிரகம். இன்னொன்று, கடகலக்கணத்துக்கு 3 கூடையவர் 12 கூடையவர், புதன் 12ஆம் இடத்துல இருக்காருன்னு ஒரு சில கட்டங்களில் வருது, ஒரு சில கட்டங்களில் புதன் சுக்கிரன் 11லன்னு வருது, இங்கே ரிஷபத்திலன்னு வருது. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, சனியும் அவருக்கு 12ஆம் இடத்துல. கடகலக்கணத்துக்கு 7க்கு 8 கூடையவர் 12ஆம் இடத்தில் அப்படின்னு போடுறாங்க. நடப்பு சுக்கிர தசை, ஆமாம் நடப்பு சுக்கிர தசை தான். ஆனால் என்னை பொறுத்தவரை இது கடகலக்கண ஜாதகம் அல்ல. ஏதோ தவறுதலாக சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பான ஜாதத்தை கொடுக்கணும்னு அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா மிதுனம் தான் ஆசனத்தில் அமரக்கூடியது. கடகம் அரசாங்க வீடு, நான் இல்லைன்னு மறுக்கலை. ஏமா லக்னாதிபதி சந்திரன் லக்னத்தில், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு சில ஜாதத்தில் போடுறாங்க. அதாவது கடகலக்கணத்துக்கு புதன் 12ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி போடுறாங்க. ஒரு சில ஜாதத்தில் புதன் போய் சுக்கிரன் கூட சேர்ந்த மாதிரி போடுறாங்க ஒரு சில கட்டங்களில். என்னை பொறுத்தவரை அவர் மிதுன லக்கணம். ஏன்னா மிதுன லக்கணத்துக்கு அவர் பிறந்தது ஆனி மாதம். அவர் 22ஆம் தேதி பிறந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். 22/6 வருஷம் மறந்துடுச்சு, டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது. அதில் அவர் பிறந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. லக்கணம் மிதனமாக இல்லாமல் அவர் சிஎம் சீட்டில் உட்கார முடியாது. ஏன்னா லக்கணம் மிதனமாக போட்டிங்கன்னா 4ஆம் இடம் உட்கார்ற சீட்டு, 4ஆம் இடம் உட்கார்ற சீட்டு. லக்கணம் ஜாதகர் 4ஆம் அதிபதி லக்கணத்தில், 3 கூடிய சூரியன் லக்கணத்தில். லக்கண சூரியன் தான் பிரபலம், லக்கண சூரியன் தான் பிரபலம், லக்கண சூரியன் தான் பிரபலம், லக்கண சூரியன் தான் பிரபலம். 3 கூடிய சூரியன் லக்கணத்தில் வந்துடும் மிதனமாக போட்டிங்கன்னா. 30 வயசுல தான் ஒரு பிரபலம். 4 கூடியவர் லக்கணாதிபதியே பலம். லக்கணத்திலே 9 கூடியவர் சனி. 9ஆம் அதிபதி சனி லக்கணத்தில் இருந்தால் மட்டுமே, 9ஆம் அதிபதி சனி லக்கணத்தில் இருந்தாலுமே தந்தையின் தொழில், தந்தையின் தொழில். 2 கூடிய சந்திரன் 2ல், 11 கூடிய புதன் அங்கே நீச்சம். மிதுன லக்கணத்துக்கு 6 கூடிய புதன் நீசம், எதிரியை வெல்வார். தப்பாக போட்டுட்டு இருக்காங்க கடகலக்கணம்னு. கடகலக்கணமாக இருக்க சான்ஸே கிடையாது. இல்லை வாக்கியமாக திருக்கணிதமாக 2லையும் போட்டு பார்க்கணும். வாக்கியத்தை அடிப்படையில் லக்கண பாவகம் மாறிடுமா? திருக்கணிதம் அட்வான்ஸாக ஓடிடும், சில நேரத்தில் பின்னாடி வந்துடும், வாக்கியம் முன்னாடி ஓடிடும். புரியுதா? அவருக்கு எனக்கு அது கடகலக்கணமே கிடையாது என்னை பொறுத்தவரை. அவர் மிதுன லக்கணம். இன்னொன்று, மிதுன லக்கணம் போட்டால் தான் குரு 9ஆம் அதிபதி அங்கே, குரு 9ல் உட்காந்து பார்ப்பார். 7க்கு 9 கூடையவர், 7க்கு 9 கூடிய குரு கும்பத்தில் உட்காந்துருப்பார். சுயசாரம் பெற்று புரட்டாயில் உட்காந்துருப்பார். அவருக்கு புரட்டாயில் உட்காந்துருப்பார். அப்போ அந்த குரு லக்கணத்தை பார்வை செய்வார், அங்கே இருக்க சூரியனையும் பார்வை செய்வார், அங்கே இருக்க சனியும் பார்வை செய்வார். 8 கூடையவர் ஜாதகப்படி 8க்கு 9 கூடையவர் அவருக்கு லக்கணத்திலேயே குரு பார்ப்பார். 5ஆம் அதிபதி சுக்கிரன் அவருக்கு பலம் வந்துடும், 12ஆம் இடத்துல போய் பலமாயிரும்.
அப்போ தந்தையினுடைய தொழில் வந்துடும். அந்த சினிமா மிதுனம் தான் கலை வீடு, மிதுனம் தான் கலை வீடு. சுக்கிரன் 11 லக்னாதிபதி புதன் அவருக்கு லக்னத்திலேயே அவர் எவ்வளோ நகைச்சுவை பண்ணியிருக்காரு, பண்ணியிருக்காரா இல்லையா? லக்னத்தில் புதன் தான் இளமை. அவருக்கு 50 வயசு சொல்ல முடியுமா? அவருக்கு 50 வயசு சொல்ல முடியுமா? 8 கூட லக்னத்தில் இருந்தால் தேவையற்ற விமர்சனங்கள் வரும் அவங்களுக்கு, அவதூறுகள், தேவையற்ற விமர்சனம் வரும். புதன் தான் ஆசனத்தில் அமரும் தன்மை. மாண்புமிகு புரட்சி தலைவி மறைந்த அம்மா ஜெயலலிதா அம்மா மிதுன லக்கணம். மிதுன சாதாரண நினைக்காதீங்க, மிதுன அறிவீடு. இப்போ ஒரு மிதுனத்தை போய் நீங்கள் ஒரு மிதுன லக்கணத்துக்கார்ட்ட போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இன்னொரு ஸ்டாப்பை குறை சொல்கிறீங்கன்னா உங்கள் பாஸ் வந்து மிதுனமாக இருந்தால் குறை சொல்கிற உங்களை விசாரிப்பாங்க. இவன் அவனே குறை சொல்கிறான், இவன் மூலம் விசாரி, இவன் என்ன பண்ணுறான்னு. இதுதான் மிதுனம். சாமர்த்தியசாலிகள் மிதுனம். மிதுனம் இசை வீடு, மிதுனம் நடராஜருடைய வீடு. டான்ஸ் எப்படி ஆடினாரு? ஆழகால விஷமுண்டா நடராஜருடைய வீடு. சிதம்பரம் நடராஜருடைய நட்சத்திரம் திருவாதிரை அங்கே தான் இருக்குது. அவர் எவ்வளோ ஒரு டான்ஸர் அவர். 3ஆம் இடம் வளைந்து நெளிதல்னு பேர். லக்கணத்திலே புதன் அங்கே. அவர் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடினார் உண்டா இல்லையா? லக்கணத்தில் சனி. ஆரம்பத்தில் அவங்க வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போராடி வந்திருக்காரு இண்டஸ்ட்ரியில். அது லக்கண சனி, லக்கண சனி. சரியா? இப்போ இன்னொரு லாஜிக் வரும், அவர் ஃபேமிலி பிரிஞ்சிருக்காருன்னு. அது எனக்கு தேவையும் இல்லை, அவர் அவங்க பர்சனல் லைஃப் வேண்டாம். ஆனால் அங்கே 6-2 சம்மந்தம் இருக்கா, அப்போ குடும்பத்தில் சண்டை, அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் எப்படி எடுத்தாலும் வரும். மிதுனம் போட்டால் தான் அது கரெக்டாக வரும். மிதுனம் போட்டால் தான் கரெக்டாக வரும். ஒரிஜினல் ஜாதகம் இருந்தால் எத்தனை வருஷம் ஆழ்வார் எல்லாமே சொல்லிடலாம். புரியுதா? அப்போ நீசபங்க ராஜயோகங்கிறது அது வேலை செய்யலை, அவருடைய லக்னம் வேலை செய்கிறது, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ எனக்கு தான் நீசபங்க, நான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக முடியுமாம்மா? ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் கூட ஆக முடியாது. சும்மா நீச்சபங்க, இது அடிப்படை ஜோசியம்மா. நீசபங்க ராஜயோகம், நீ பெரிய ஆளுகளாக இருக்காங்க நீசபங்க ராஜ்யத்தை போய் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக என்ன சொல்லுது? நீசபங்க ராஜ்யம் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, எல்லாரும் முதலமைச்சர் ஆக முடியுமா? அவருடைய முற்புரை கருவம். அவருக்கு 5 கூட 12 12ஆம் இடம் உச்சபட்ச பதவி தாயி. நடப்பு அவருக்கு சுக்கிரதசை, அங்கே கேது நீச்சமாயிடுறாரு, ராகு உச்சமாயிடுறாரு, சுக்கிரன் கேது சேர்க்க. சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது சேர்ந்தால் மன வாழ்க்கை பாதிப்புன்னு இப்போதான் சொல்லிட்டு இருந்தோம். புரியுதா இல்லையா? திறமையானவங்க அவங்க. 3 கூட லக்கணத்தில் யாராவது எதிர்பார்த்தாங்களா? நாங்கள் கடகலக்கணம் போடுறாங்க, எப்பட்றா அவர் சிஎம்ஆர் யோசிச்சு அது இது இப்படித்தான் இருக்கும். ஆனால் சில பேர்கிட்ட நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், சார் இது மிதுனம் சார் அவர். இப்போ என்னுடைய குருநாதர் மூக்கே தேவரையா ஒரு ஜாதகத்தில் கட்டம் போட்டோன்னே, இப்போ ஒரு ஜாதகம் வருது உதாரணமாக, அந்த பொண்ணுக்கு 6ல் சனின்னு வருது, கல்யாணம் ஆகலை. என் பக்கத்தில் உட்காந்து ஏலே வாக்கியத்தில் போடலன்றாரு. வாக்கியத்தில் போட்டால் 7ல் சனி வருது, இது காட்சி போயிட்டு வந்துட்டார். திருக்கணிதத்தை மட்டும் நம்பக்கூடாது, வாக்கியத்திலையும் போட்டு பார்க்கணும். நான் பாம்பு பஞ்சாங்கத்தையும் போட்டு பார்த்துருவேன். அன்னைக்கு உள்ள பாம்பு பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா அது மிதுன லக்கணம் வருகிறது. பாம்பு பஞ்சாங்கம் வாக்கியம் எல்லாத்தையும் போட்டு பார்க்கணும் சார். அதாவது இசையில் இது பெருசு அது பெருசு அடிச்சு பாருன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லாத்தையும் ஏற்றுக்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் ஏற்றுக்க வேண்டியிருக்கு. புரியுதா இல்லையா? அப்போ அது மிதுன லக்கண ஜாதகம். மிதுனம் சாமர்த்தியசாலிகள்மா. மிதுனம் பூரா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமான ஆளுகள். மிதுனத்தை உலகத்தில் சமாளிக்கவே முடியாது, லேசு நினைச்சிங்களா? அந்த அம்மா இருந்த வரைக்கும் எவ்வளவு பவர்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆமா, லக்ன சூரியன். சூரியன் பண்ணல மறைஞ்சு எப்படிமா ஜிஎம் ஆக முடியும், எப்படிமா பிரதமர் ஆக முடியும்? அதில் சும்மா ஆகுனா நீசபங்க ராஜயோகம். ஐயோ ஐயோ, எனக்கு 1 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், 1 கோடிக்கு மேலே இருக்கும். 1 கோடி ஏகப்பட்ட கோடி இருக்கு நீசபங்க ராஜயோகம். எல்லாரும் ஆயிட முடியுமா? நீசபங்க ராஜயோகங்கிறது அது ஒரு யோகம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அது இல்லைன்னு முதல்வராகக்கூடிய அளவுக்கு அந்த யோகம் கொடுப்பாங்க. லக்கணம் மாறுதுன்னு சொல்றேன். ஏமா கடகலக்கணம் போட்டீங்கன்னா சூரியன் 12ல் அவர் பிறந்தது ஆனி மாசம் 22/6, அவர் பிறந்த வருஷம் எனக்கு மறந்துருச்சு. ஸோ அப்போ அவருக்கு சூரியன் 12ல், சூரியன் 12க்கு எப்படி அதிகாரமிக்க பதவிக்கு வர முடியும்? புரியுதா இல்லையா? அப்போ இதை வச்சு தான் சொல்ல முடியும். அவருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் பூசத்தில் நிற்கும், சந்திரனும் பூசத்தில் நிற்கும் அவருக்கு. பொதுவாக கடகராசி அரசாங்க வீடு. ஆனால் கலை வீட்டுக்கு எங்கே போவீங்க? கடகத்துக்கு வருவீங்க. கலை வீடு மிதுன வீடு, மிதுன நடராஜருடைய வீடு. டான்ஸ் எப்படி ஆடுவார்? நடராஜரோட உலகத்தில் யாரும் ஆட முடியுமா? அவர் மாதிரி டான்ஸை பண்ண முடியுமா? 3ஆம் இடம் ஆக்டிவ் பார்த்தீங்களா, அவ்வளோ சுறுசுறுப்பு உண்டா இல்லையா? அவர் சாதாரணமாக இருக்காரா? அவர் படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், உலகத்திலே ரொம்ப அவர் நடித்த படங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சச்சின் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நேரம் பார்த்தது, அது பஸ்ஸில் பார்த்தது. ஓமினி பஸ்ஸில் ஒரு தடவை கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும்பொழுது பஸ்ஸில் ஓடிட்டு இருந்துச்சு. நான் சொல்கிறேன் ஒரு 10-12 வருஷம் இருக்கும் அந்த படம் நான் பார்த்து பஸ்ஸில்.
அது வெறும் சேர்ந்து மோனோ ஆக்டிங் பண்ணுற சீன் இருக்கு இல்லையா, வடிவேலையா வெறும் நெளிச்சு காட்டுவார் பார்த்தீங்களா, இதெல்லாம் மைண்டில் எடுத்து அந்த ஏன் டைட்டில் வச்சாங்க, ஏன் விஜய்னு பேர் வச்சாங்க, லக்னத்தை குரு பார்க்கும். குரு தான் விஜய், அடியன் பேரும் விஜய் தானே, புரியுதா இல்லையா? அதில் பார்த்துங்க 3 கூடையவரை குரு பார்ப்பார், அங்கே லக்னாதிபதி இருப்பார், 3ஆம் இடம் மாற்றம். உண்மையான பேர் ஜோசப் விஜய் அவர் பேர். அதுக்கப்புறம் குரு லக்னத்தை பார்க்குற விஜய், விஜய்னால வெற்றி, அவ்வளோதான் போங்க. ஓகே சார். புரியுதா இல்லையா? அப்போ ஒரு ஜாதகம் மிதுன லக்னம் நீச்சபங்க ராஜயோகம் எல்லாருக்கும் தான் இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு இந்த தமிழ்நாட்டில் 8 கோடி பேரில் 5 கோடி பேருக்கு இருக்கும் நீச்சபங்க ராஜயோகம். எல்லாரும் முதலமைச்சர் ஆக முடியுமா? அவர் கட்டம் அப்படி, அவர் வாங்கி வந்த வரம் அது. குரு 9லேருந்து பார்க்குறாருமா, 9ஆம் இடத்துலேருந்து பாக்கிய வீட்டில் உட்காந்து சுயசாரம் பெற்று பாக்கியாதிபதி வீட்டில் உட்காந்து பாக்கியாதிபதி பார்ப்பார். குரு சூரியன் வீட்டையும் பார்ப்பார், சூரியனையும் பார்ப்பார். குரு கும்பத்தில் உட்காந்து நேராக சூரியன் வீட்டையும் பார்ப்பார், சூரியனையும் பார்ப்பார். சரியா இல்லையா? சுக்கிரன் வந்து அவருக்கு 12ஆம் இடத்துல, 12ஆம் இடம் தான் உச்சபட்ச பதவி. 12ஆம் இடம் தான் உச்சபட்ச பதவி. 12ஆம் இடம் 2வது தொழில். 12ஆம் இடம் அயனசேன போகஸ்தானம். சரியா இல்லையா? ஸோ இப்படி சொல்லலாம். ஸோ அது நல்லா அவர் வந்து கடகலக்கணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, 100% வாய்ப்பில்லை. அவர் மிதுன லக்கணமாக இருப்பதான் வாய்ப்பு. அதனால நாட்டை ஆளக்கூடிய யோகம் அவருக்கு உண்டு. சரியா? இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்க உடைச்சு பேசியிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சார். ரொம்ப நன்றி சார். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வரோம். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், நிறைய அன்பர்கள் என்னை பார்க்கும் பொழுது உங்கள் ஆஃபீஸ் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா வீடியோஸ்லையும் கீழே ஸ்க்ரோலிங் மாதிரி லெட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும். காலை 10 to 1ன்னு நேரடியாகவே உங்களுக்கு சொன்னால் புரியும். அதனால் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை மட்டுமே. மற்ற நேரங்களில் எங்களை தொடர்பு கொள்ள முடியாது. அதுபோக ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு விடுமுறை. காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எங்கள் ஃபோன் ஆனில் இருக்கும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் கீழே ஓடிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.